explain everyone and we can have a proper conversation. மேபி இன்னும் எல்லாத்துக்குமே இத வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னும் நான் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு, நம்ம ப்ராப்பர் கான்வர்சேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் ஹோஸ்ட் அண்ட் அதர் ஸ்பேசஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு ரியலி தேங்க் சோ மெனி ஆஃப் தெம். எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றேன். நன்றிகள், உங்களுடைய அன்பு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, வந்துட்டாங்களா அவன புனை? சொல்லு, எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். Who is this Gautam? Gautam. Okay. Mhm. Okay. I'll accept speaker. என்ன வன்ம புனை, ஒரே ஜாலியா? எபிசோட்லாம் பாத்தீங்களா? ஏங்க ஏங்க நீங்க வேற? ஏன்டா வன்ம புனை, என்னாச்சு? நேத்து வந்து உனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உனக்கு வாழ்த்து மடல்லாம் கூறுனாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு வன்ம பூனை ரொம்ப பிடிக்கும், வன்ம பூனை ரொம்ப பிடிக்கும். டேய், வன்ம பூனை வந்ததே ஒரு 3 வாரம் தான்டா கடைசியா ஸ்பேஸ். 3 ஐயோ, இது வாரத்திலே தெரியாம நான் வேற எல்லாத்தையும் தூங்கிட்டேனுங்க. ஐயோ அப்படியா? எல்லாரும் ஷோ. வந்து வன்ம பூனை பிடிக்கும், வன்ம பூனை எனக்கு பிடிக்கும், வன்ம பூனைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அச்சச்சோ, ஸ்வீட். ஓகே, சரி, ஓகே. I'll just tell இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஐயையோ, சரி, ஓகே. ஓகே, இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்ப பார்வதி ஃபினாலே போறத பத்தி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டா? கூப்பிட்டாங்க போல, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானுமே வந்து ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். உங்களோட ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பெர்ஸ்பெக்டிவோட சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஜெனுவனா தோணுதோ, மனசார இப்ப பார்வதிக்கு இது நல்லது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அத வந்து நீங்க ஒரு கருத்துக்களா பதிவு பண்ணலாம் அப்படின்றது வந்து ரெக்வெஸ்ட். ஸோ எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்ப ஃபினாலே பார்வதி போலாமா? போக வேணாமா? போனா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு? என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு? ஐ மீன் போகல அப்படின்னா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓகேவா? உங்க ஒருத்தரோட ஒப்பீனியனுமே எனக்கு தேவைப்படுது. நீங்க எல்லாருமே அத பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு ஸ்பீக்கர்ஸும் பேசும்பொழுது கரெக்ட்டா அதுக்குன்னு வந்து ஒரே ஒரு வார்த்தையில நான் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னும் நீங்க சொல்ல வேணாம். யூ கேன் டேக் யூர் டைம். பட் ஸ்டில் ஒரு 3, 4 மினிட்ஸ் அதுக்கு அத தாண்டாதீங்க. அந்த 10 மினிட்ஸ் பேசுறது, 15 மினிட்ஸ் பேசுறது அது வேண்டாம். ப்ளீஸ், ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் கேட்டுக்கிறேன். சோ தட் எல்லாருமே பேச முடியாம போயிடும் அப்படின்றதுனால. ஓகே. ஸோ எல்லாருமே நீங்க குடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஐ விஷ் எவ்ரி ஒன் டு டாக். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் பேசி முடிச்சதுமே ஐ வில் ரிமூவ் தெம் ஃப்ரம் த ஸ்பீக்கர். தென் நீங்க உங்களுடைய டேர்ன்ல வந்து நீங்க வந்து உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து எனக்கு கொடுக்கலாம், ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஐ வில் அக்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பஞ்ச் வந்து முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க. எல்லாத்தோட ஒப்பீனியனும் பிளேஸ் பண்ணுங்க ப்ளீஸ். மத்த நாள் மாதிரி அமைதியா அப்படியே இருக்காதீங்க அப்படின்றதையும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறேன். ஓகேவாப்பா? ஓகேப்பா, சரி, ஓகே. இப்போ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, பார்வதி ஃபினாலேக்கு போலாமா வேணாமா அப்படின்றதுல வந்து எனக்கு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்கா ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, கம்ருதீன் பண்ண தவறுகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சு, கம்ருதீனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ பிக் பாஸும் அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க, விஜேஸும் அசிங்கப்படுத்த அமிச்சாங்க, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் அந்த ஃபைனல் டே அன்னைக்கு அசிங்கப்படுத்தி அமிச்ச அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஐ வுட் சே நோ. ஆன் த அதர் ஹேண்ட், ஆஸ் அ சேனல்ல அவங்க என்டையரா செட் பண்ண நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல,
அது எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம் அப்படின்றதுனால ஐ வுட் சே நோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் அ என்ன பாசிட்டிவா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் அப்டின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. பார்வதி மேல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எங்கடா வரல, வரல, வரல அப்டின்னு சொல்லியிருக்கும். கன்சிடர் அவங்க போல மேபி இன் கேஸ் அவங்க போகல அப்டின்னா, கம்ருதீன் மட்டும் அங்க போய் நின்னாரு அப்டின்னா, எல்லாருமே வந்து ஜெனரல் ஆடியன்ஸே வந்து அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. தே வில் சி வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன் டூ ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அத ரீவிசிட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் அந்த ட்ரூத் இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு 70-80% ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து ஆ தெரிஞ்சிருச்சு. பார்வதி மேல தவறு கிடையாது. சாண்ட்ரா பண்ணது டிராமா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஈவன் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் சொல்ட்டாங்க. விஜேஎஸ் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண பிறகுமே வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஈவன் கனியுமே நேத்து பேசும்பொழுது, அது என்னுடைய ஒப்பீனியன். நான் ஒரு வியூவரா நான் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ, இப்ப எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஆல்ரெடி பார்வதி மேல ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால, போகாம இருக்கிறதுனால ஒரு பெரிய அ நெகட்டிவ் வருமோ அப்டின்ற ஒப்பீனியன் எனக்கு கிடையாது. போகாம இருந்தா என்ன நெகட்டிவ் வரும் அப்டின்றத நீங்க தாராளமா சொல்லுங்க. ஓகே. எனக்கு அந்த மாரி எந்த ஒரு நெகட்டிவ்மே தெரியல. போல அப்டின்னா இட் வில் பி லைக் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் ஆ அதர் ஹேண்ட் வந்து போனாங்க அப்டின்னா என்ன நடக்கும்? இப்ப போறத வந்து நான் விரும்புறது இல்லன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன்ல. கன்சிடர் போறாங்க அப்டின்னா, ஷி கேன் என்டர் த பிக் பாஸ் ஹவுஸ் ஆஃப்டர் கன்ஃபர்மிங் வித் த டீம். டீம் கிட்ட கேட்டுட்டு, எனக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் வேணும். இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸ் நடந்திருக்கு. ஆ சபரிநாதனுக்கு இதே மாதிரி இஷ்யூ பண்ணாரு. நான் எவ்ளோ ஸ்போர்ட்டிவா, நான் ரொம்ப வெல் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணேன். அத ஒரு பெரிய பிரச்சனையா நான் மாத்தவே இல்ல. பட் ஸ்டில் சபரிநாதனுக்கு ரெட் கார்ட் குடுக்கல. நான் ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பண்ணுனேன். அதுக்கு வந்து நீங்க ரெட் கார்ட் குடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். அண்ட் ஆஸ் அ ஃபேனா ஐ விஷ் ஷி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஏவி இருக்கணும் உங்களுக்கு. அங்க போய் ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸ் வச்சு ஒரு டிஆர்பி இதுக்காக ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. வேணும்னே வந்து நம்ம டுபாகூர் அரோராக்கு டைட்டில் வின்னர் குடுத்துட்டு, நம்ம பார்வதிக்கு ஜூம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாய்ங்க. இந்த எச்ச வேலை எல்லாமே வந்து விஜய் டெலிவிஷன் பண்ணுவாங்கன்றது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸுமே அங்க போய் நீங்க செட் பண்ணாம, அ உங்களுடைய ஊறுகாய்க்கு எகெயின் பார்வதிய இத்தன 90 நாள் யூஸ் பண்ணி நாரடிச்சது பத்தாம, ஈவன் தோ அந்த பொண்ணு தவறாகவே இல்லாத போதிலும், நீங்க நாரடிச்ச மாதிரி, பிளஸ் இந்த 10 டேஸ்ல எவ்ளோ டாக்ஸிசிட்டி இருந்தாலும், இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பார்வதிய தவறா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ, அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுத்தது மாதிரி பண்ணாம, ஈவன் சாண்ட்ராவோட இஷ்யூக்காக குடுத்த அந்த ரெட் கார்ட் வந்து நியாயம்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்கல்ல. இந்த மாரி எந்த நரேட்டிவ்ஸும் நாங்க பண்ண மாட்டோம். ஓகே. கம்ருதீனோட உங்கள இன்வால்வே பண்ண ஒரு பெயர் குடுத்து அனுப்புனாங்க அப்டின்னா, ஐ வில் பி லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி. என்ன விட ஒரு அதிகமா சந்தோஷப்படக்கூடிய நபர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்டின்னு நான் பிலீவ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் திங். இதையெல்லாம் பேசி முடிச்சதுமே வி கேன் ஹேவ் அனதர் டிஸ்கஷன். என்ன அப்டின்னா, ஆஸ் அ ஷோவா பிக் பாஸ் வந்து என்ன வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் குடுக்குறாங்க அப்டின்றது. பிகாஸ் இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ. கரெக்ட்டா? எல்லாருமே நீங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனலா இருப்பீங்க. இல்லன்னா டீச்சர்ஸா இருப்பீங்க. இல்லன்னா டிஃபரண்ட் கரியர்ஸ் வந்து யூ யூ கைஸ் வில் பி ஹேவிங். கரெக்ட். இப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல, வாட் இஃப் இந்த இந்த ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து என்ன வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோக்கு 100% இல்ல 200% போட்ட ஒரே கண்டஸ்டன்ட் இட்ஸ் விஜய் பார்வதி. ஓகே. எவ்ளோ கெட்ட பேர் வந்தாலும் சரி, ப்ராப்பரான ஃபீட்பேக்ஸ் கிடைக்கலனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. இப்ப இவங்க குடுக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷனோ, இல்ல நரேட்டிவோ எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பட்டர் தடவிட்டு ஆபீஸ்லயே ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நைஸா பேசிட்டு, ஜிங்சக் அடிச்சுட்டு, இல்லன்னா ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. தட் பெர்சன் வில் பி கெட்டிங் த ப்ரமோஷனோ, இல்லன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் வந்து ஆஃபீஸ்ல கிடைக்கும். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். எவ்ரிஒன் வுட் ஹவ் ஃபேஸ்ட் இட். பட் ஆன் த அதர் ஹேண்ட் யார் சின்சியரா இருக்காங்களோ, அவங்கள வந்து பெண்டிங்லயே வச்சு சேலரி ஹைக் குடுக்காம, புரமோஷன் குடுக்காம வச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன தான் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவும் அபார்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மென்ட் ஒருத்தவங்க வந்து ஷோ ரன்னரா இருந்திருக்காங்க. அந்த ஷோ ரன்னருக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல.
ஷோ ரன் பண்ணாம சும்மா உட்காந்து ஆசை வார்த்தைகள், டோப்பமைன்னு சொன்னதாகட்டும், எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் காதல் கவிதைகள்லாம் படிப்பேன். காதல் கடிதம் எழுதுவேன். அந்த மாதிரி புக்க படிப்பேன் அப்படின்னு சொன்னதாகட்டும். ஒரே ஷோல நம்ம கண்பட துஷார் கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதமாகட்டும், கம்ருதீன்ட்ட அவங்க நடந்து 2 பேத்தையுமே லவ் லவ் இதுக்குள்ள யூஸ் பண்ணி கடைசியா கம்ருதீன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மாத்தி, துஷார ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெளியில இருக்க லவ்வருக்கு நான் வந்து என் வெளியில இருக்க லவ்வர தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். துஷாரா லவ்வரா அப்படின்னு கேட்டா, அப்படின்னு சொன்னதாகட்டும். கானா வினோத் வந்து இந்நேரம் வயசாகல அப்படின்னா வந்து, அவரு தான் வந்து என்னுடைய காதலனா இருந்திருப்பாரு, கணவரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னதாகட்டும். சோ இந்த மாதிரி ஒரு பெர்சன ஹவ் யூ கைஸ் ஆர் ப்ரொஜெக்டிங் அஸ் அ டைட்டில் வின்னர். சோ வாட் யூ ஆக்சுவலி வான்ன கன்வே டு த ஆடியன்ஸ் அப்படின்றத வந்து ஐ வாண்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. சோ இத பத்தியுமே வந்து யூ கேன் டாக். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சஜஷன் குடுங்க. மேபி இன்னும் ஒரு ரவுண்ட் நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் டாபிக் வந்து வி கேன் கெட் இன்டு இட். ஓகேவா? உங்க எல்லாத்துக்கும் ஓகேவா? டன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஐ திங்க் வண்ணப்புனை பேசுறீங்களா வண்ணப்புனை? ஏன்னா 11 ம். மணிக்கு மேல நீங்க தூங்கிருவீங்க. அதனால நீங்க ஆமாங்க. பேசுங்க. ம். என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி போகக்கூடாதுங்க. இந்த கேடுகெட்ட ஷோ வந்து அவளுக்கு தேவையே கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் ஆக்சுவலா வரலன்னா எந்த மாதிரி பேசுவாங்கன்னா, கமருதீனே வந்துட்டான், இந்த பொண்ணுக்கு ஈகோன்னு பேசுவாங்க. பட் இட் இஸ் நாட் அபவுட் ஈகோ. இட்ஸ் அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அ அதாவது அந்த ஷோல அதுக்கு முன்னாடி இத விட மோசமா நடந்துக்கிட்டவங்களுக்குலாம் வந்து ஒரு வார்னிங் கூட கிடையாது. பட் நேரா இவரு வந்து ரெட் கார்டு தூக்கி இவரு சொருகுவாராம். இவங்க கூப்பிட்டா திரும்ப வந்து வாலாட்டிக்கிட்டு போனாமாம். போடா நொண்ணைங்களா. ஓகே. வேற ஏதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் அதெல்லாம் இல்ல. ஒரே வார்த்தையில யூ வான்ட் டு ஃபினிஷ் இட் ஆ ஆஃபா? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு போகாம இருக்கிறது தான் பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னும் பார்வதி ஒண்ணும் விஜய் டிவி நம்பிலாம் கிடையாது. கம்ருதீனுக்கான வேற வாழ்க்கை கிடையாது பாவம். போய் தான் ஆகணும். பட் பாருக்கு அந்த அவசியம் கிடையாது. இவங்களோட சங்காப்தமே வேணாம்டா சாமின்னு ஒரு பெரிய கும்புடா போட்டு அந்த திசை பக்கமே போக்கூடாது என்ன கேட்டா. போனா நம்மளுக்கெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாரி இதெல்லாம் செய்வாங்க. இந்த ஜூம் போறது, சோகா மியூசிக்க போடுறது, பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி இதெல்லாம் பண்ணுவானுங்க அவனுங்க கேடு கெட்டவனுங்க. இதத்தானே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க விஜய் டிவி. மானங்கெட்ட சேனல். ஓகே. சோ உங்களுடைய கருத்து டைரக்ட்டாவே வந்து போக வேணாம். போகணும்ன்ற ஓ! அந்த இதே இது பண்ண வேணாம். தேவை ஃப்ளவரே கிடையாதுங்கிறேன். ஓகே. நைஸ். தேங்க் யூ சோ மச். எஸ். அடுத்து ஆனட்டர். ஓகே. போக வேணான்ட்டான். கேக்குதா? கேக்குது ஆனட்டர். கேக்குது. Okay. அதான் I'm okay with her recontesting the whole show again or go as a wild card, but not for this final. முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு கண்டஸ்டன்ஸ் அங்கே 3 பேர் தான் இப்போ இம்பார்ட்டன்ஸே கொடுக்க போறாங்க. 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் 4 பேருக்கு தூக்கி பிடிச்சி அவங்கள ஸ்டேஜில் வச்சு மெச்சுவாங்களாமா. அப்படியே இப்போ ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கணுமா. அதுக்கப்புறம் வரிசையாக அவார்டு கொடுப்பாங்க எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும். டாஸ்க் பீஸ்ட் அது இதுன்னு கொடுக்குவாங்க. பாருக்கு ஏதாவது அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அவார்டை கொடுப்பாங்க. இன்னும் ஹர்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் நான் சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட்க்கு அட்டென்ஷன் சீக்கர்னு ஒரு அவார்டு கொடுத்து அவரை ஹர்ட் பண்ணாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு ஸ்டேஜில் வச்சு அவங்க கூட வந்து இன்னொரு படம் நான் நடிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்றாப்புல. நானும் நீங்களும் நடிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நான் நடிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை இன்னும் ஹர்ட் பண்ணாரு. அந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது இது பண்ண அசிங்கம்லாம் பத்தாதா? இதுக்கப்புறம் ஸ்டேஜில் வச்சு வேற அசிங்கப்படுத்தணுமா? அது ஒன்று. ரெண்டாவது கமருதீன் அவர் வேணா போகட்டும். அவருக்கு சேனலை நம்பி தான் இருக்காப்புல. அவருக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. போனா போய் தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க ஓனர் கோச்சு பாப்புல. அது அது ஓகே தான், குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் பாருக்கு நம்பி பாருக்காக அவரும் போகாம இருந்தாருன்னா குட். பாரு கேன் ஈவன் கன்சிடர் ஹர் ஃபார் லைஃப்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா போனாருன்னா போயிட்டு போட்டோம். அதனால பாருக்கு ஒன்றும் கிடையாது. அதனால வந்து புரியல. தெளிவா சொல்லுங்க. அதாவது இவர் வந்து பாருவுக்காக இவரும் போகாம இருந்தாருன்னா பாருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம் கம்ருதீன். ஆனா இவரு ஒரு சேனல் சொல்ற ஒரு பேச்சை கேட்டுதான் வந்து போய் தான் தீர்வேன்னா சரி ஓகே. இவரு தன்னைத்தானே அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். எக்காரணம் கொண்டு பாரு போகக்கூடாதுங்க. அவ்வளவுதான். பாரு போனுச்சுனாக்கா இன்னும் மேலும் மேலும் ஹர்ட் பண்ணுவாங்க. மேலும் சரி மேலும் இன்சல்ட் வாட் இஃப் தி சேனல் இஸ் கிவிங் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் நாங்க குடுக்குறோம் பாரு. நாங்க ரெட் கார்டே ரிவர்க் பண்றோம் பாரு அப்படி சொன்னா? க்ளோஷர் கொடுக்கலாங்க. க்ளோஷர் கொடுத்துட்டு மேபி they can call her to the stage, they can play her AV. I'm okay with that. And after that I expect her to leave. அங்க ஒரு ஓரத்துல ரைட் சைட்ல ஒரு சோஃபா ஒன்று போட்டு உட்கார வச்சிருப்பாங்க எல்லாரையும்.
அந்த சோஃபால வந்து நட்ட நடுவுல வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு கண்டஸ்டண்டா சாண்ட்ரா ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது, இல்ல அரோராவா ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது, இல்ல ஒவ்வொருத்தரா ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது ஒரு ஜூம் ஒன்று வைப்பாங்க. உடனே 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 அதுக்கு ஒரு எடிட் போடுவாங்க. லுக் அட் த ஜெலசி ஆன் ஹர் ஃபேஸ், லுக் அட் எக்ஸ்பிரஷன் ஆன் ஹர் ஃபேஸ், அப்படி லுக் அட் இரிட்டேஷன் ஆன் ஹர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல மேலும் போட்டு தேவையாது தேவையாது அதுதான் அதுக்காக தான் இதுக்காக தேவையில்லாத ஆனா அது செஞ்சாலும் செய்வாங்க. டிஆர்பி பைத்தியங்க, அவங்க பார்வையில தான் டிஆர்பி வரும்னு தெரியும். அந்த ஒரு நொனாட்டியத்துக்கு வேணா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவாங்க. மேல மேலும் பார்வைக்கு வந்து இந்த ஆல்ரெடி சும்மாவே நம்ம ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. சும்மா இதை வேற போட்டு காமிச்சுக்கிட்டு மேல மேல இந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிக்கிட்டு அது தேவையில்லாத ஆணிங்க. அவ்வளவுதான். அது வந்து என்னதான் இன்னொரு முறை அடுத்த சீசன் ஃப்ரெஷ்ஷா கூட இவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு சிக் ஆயிட்டு ஆனுவல் எக்ஸாம் விட்டுறான், பப்ளிக் எக்ஸாம் விட்டுறான். இன்னொரு அரியர் எழுதிட்டு அவன் பாஸ் ஆக போறது இல்லையா? ஓகேவா? ஆனா அந்த அரியருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக கூப்பிடல, பாஸ் ஆனவனை வந்து மெச்சுறதுக்காக, பாஸ் ஆனவனுக்கு கை தட்டுறவனுக்காக கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன். இன்னும் அதாவது வருஷம் ஃபுல்லா படிப்பான், ஆனுவல் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னாக்கா ஓகே, திரும்ப கூப்பிட்டு ஆனுவல் எக்ஸாம் எழுதுறான்னு சொன்னா ஓகே. அதை விட்டுவிட்டு இத்தனை பேரை பாஸ் ஆயிருக்காங்க, அவனுக்கு கை தட்டுறதுக்கு மட்டும் நீ வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டாக்கா அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக கூப்பிடறான் தான் பாரு, கூப்பிட வேணா அந்த ஆணியே பிடுங்க வேணாங்க. அவ்வளவுதாங்க. மற்றதெல்லாம் நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மோர் அமௌண்ட். இன்னொரு டாபிக், இது யாருக்கு வேணாலும் போகட்டுங்க. இந்த 2 பேர் தான் வின்னர். அதாவது மோஸ்ட் லைக்லி இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் திவ்யா ஆர் சபரி. ஓகேவா? திவ்யா வந்து சாரி, சபரி வந்து அப்படி பிசிக்கல் நீங்க லெவல் நினைக்கிறீங்களா? தெரியல பிகாஸ் ஐ தெரியல. ஃபீல் இட்ஸ் இட்ஸ் அரோரா. ஜஸ்ட் மை. ஏன்னா ஒரு ஏவியுமே நான் பாக்குறேன். அரோரா வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அரோரா சூப்பர், அரோரா சூப்பர், அரோரா சூப்பர்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. டேய் அந்த அம்மா 50 நாள் ஒண்ணுமே பண்ணலடா, தடவிட்டு இருந்ததை தவிர வேற ஒண்ணுமே அந்த அம்மா அந்த வீட்டுல பண்ணலடா. அட்லீஸ்ட் பார்வதி வாஸ் லாயல் டு ஒன்லி ஒன் பர்சன். ஷி கன்ஃபர்ஸ்ட் இந்த பையன் கூட தான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு மெஜாரிட்டி மெஜாரிட்டின்றதை விட கம்ருதீன்ட்டையும் அதே தான் பண்ணுச்சு, துஷார்ட்டையும் அதே தான் பண்ணுச்சு. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இவங்க தான் இந்த வீட்லயே புனிதம்னு ஒன்று ட்ரை பண்றாங்க. சோ எனக்கு வந்து அந்த பாசிபிலிட்டியுமே இருக்குன்னு கொஞ்சம் அதிகமா தோணுது அனட்டர். சரி, மூணு பேருனே வச்சுக்கோமே. திவ்யா, சபரி, இவன் வச்சுக்கோமே, அவரோட வச்சுக்கோமே. விக்ரம் ஜெயிக்க சான்ஸ் இல்லைன்னு நான் நம்புறேன். அவர் மேபி அவுட் ஆஃப் த ப்ளூ அவர் ஜெயிச்சா கூட சரி, ஓகே 3 பேர் வச்சுக்கோமே. இவங்க ஜெயிச்ச அப்புறம் அந்த அவார்டை தூக்குறாங்க வச்சுக்கோமே. பாருக்கு நேரா ஒரு ஜூம் வைப்பாங்க. லுக் அட் எக்ஸ்பிரஷன் ஆன் ஃபேஸ், காண்ட் ஈவன் டைஜஸ்ட் ஹர் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. அப்படின்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? அதுதான் சொல்றேன். இதுக்கு வந்து பேசாம ஒருவேளை கூப்பிடுறாங்க, க்ளோஷர் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்கன்னா ஸ்டேஜுக்கு வரட்டும், 1-2 வார்த்தை பேசட்டும், ஏவியை ப்ளே பண்ணட்டும், வாங்கிட்டு சாரி வாங்கிட்டு ஏதாவது ஒரு எஸ்கேப் ஏதாவது எப்படியாவது போக விட்டுட்டாங்கன்னா ஓகே. ஓரமா கூட அவங்க உட்கார விரும்பல. ஆனா அங்க ரைட் சைட்ல ஓரத்துல வந்து ஒரு 10 சோஃபா வரிசையா போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. நடுவுல போய் நீ உட்காருமான்னு உட்கார வச்சு அதுக்கு ஜூம் போடுறதுக்குன்னே வந்து ஒரு நைட்டா வந்து ஒரு கேமரா ரெடியா வச்சுட்டு ஒவ்வொரு ஆள் அவார்டு வாங்கும் போதும் இல்ல வின்னர் டிராஃபியை தூக்கி கையில கொடுக்கும் போதும் பாருக்கு ஒரு ஜூம் வச்சு அசிங்கப்படுத்துறது ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். அதுதான். அது கமருதீனுக்கு செய்யறாங்களா இல்லையா? பாரு கண்டிப்பா செய்வாங்க. அந்த இது ஐ டோன்ட் வாண்ட் கம்ருதீனுக்கு தட். செய்ய மாட்டாங்க. பார்வ டவுன் பண்ணி கம்ருதீன் வேணா பிரைஸ் பண்ணுவாங்க. இன் மை ஆமா ஒபினியன். ஆமா ஆமா. As much as I want Paru to have a closure, I don't want her to get humiliated more and more. அதுதான், that is what I just want to convey here. Thank தேங்க் you. யூ, Thank you, தேங்க் யூ, Tom. தேங்க் யூ அனட்டர். யா, வக்கீல அறிவிக்கிறேன். Thank you. எஸ் 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 எஸ். பிலிவன் சொல்லுங்க பிலிவன். ஹாய் டோம். ஹாய் பிலிவன், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நான் ட்வீட்ஸ் பார்த்தேன் டோம். நிறைய ட்வீட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, ரிஜெக்டட். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நானும் வன்மை பொண்ணு சொன்ன மாதிரியே ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு கோ. அது என்னவா இருந்தாலும் சரி, அதில் நெகட்டிவே இருந்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ஏற்கனவே பார்த்தாச்சு. அது ஒன்றும் ஒரு பெரிய நெகட்டிவே கிடையாது. ஸோ மக்களே வந்து ஐ திங்க் தே ஸ்லோலி ஸ்டார்டட் ஓகே, இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஷோ போனீங்கன்னா, மேபி அந்த 1 டேல அப்படியே மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா, மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா ஸ்லோவாவும் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. எனக்கு அந்த வழியே போலான்னு இருக்கேன். போதும், எல்லாமே பார்த்தாச்சுல்ல. அவங்க கரெக்ட். அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் பார்க்கணுமோ எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. இனிமே புதுசா பார்க்க வேண்டியதோ எதுவே கிடையவே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு கோ. ஏன்னா இது எல்லாமே டிஆர்பிக்காக தான். நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் குடுத்து, அவங்களுக்கு ஒரு பேர வந்து நல்லதா மாத்தி தருவாங்க. எக்ஸ்பெக்டேஷனே வேண்டான்றேன் நான் அது.
ஸோ என்ன நீங்க கேட்டீங்கன்னா சொன்ன மாரி 100% பிலிவன் எனக்கு எனக்கு இதோட உங்களோட இன்னொரு ஒப்பீனியனுமே இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு நாள்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இப்ப எப்படி ஒரு ம், ஒரு 80% ஆஃப் த பீப்பிள் ஆல்ரெடி பார்வதிய அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ, அதே மாதிரி அந்த ம். ஒரு நாள்ல அந்த பேர கெடுத்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சேனல். யாஹ்! தே கேன் செட் த இப்ப நரேட்டிவ்ல. என்னன்னா டாம், எனக்கு ம். எனக்கு 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 அவங்க ரிவோக் பண்ணணும்னா, அதுக்கு அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விஜேஎஸ் கேன் டாக். கம்ருதீன் இருந்தாலுமே அவங்களுக்கான நியாயத்த அவங்க இல்லாதப்பவே அவங்க அவங்க அதுல அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அதுல விஜய் பார்வதி போய் உட்கார்ந்து தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டூ கோ. நீங்க நான் என்ன சொல்றேன், அந்த நேம் சேஞ்ச் ஆகுமா? எனக்கு தெரியல டாம். ஏன்னா மேபி ஜெனரல் ஆடியன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, அப்பா வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. அவ்வளோதான் அதோட முடிஞ்சிரும் அது. ம்ஹ்ஹ்ம். பட் வாட் ஷி கோன் த்ரூ எல்லாமே வந்து அந்த அந்த ஒரு ஒரு சீன்லயோ, அந்த ஒரு டேலயோ முடியக்கூடியது இல்லல்ல. வாட் ஷி கோன் த்ரூ அது வேறல்ல. அது எப்படி எஸ். நீங்க ஒரு நாள் அக்ரீட். ஷோல கொண்டு வந்து டிஆர்பி வாங்கி, அதோட முடிச்சு விட்டு போயிட்டு வாம்மா, எங்க பேர நாங்க சேனல் எங்களுக்கான இத நாங்க பாருங்க உங்களுக்கு நாங்க குடுத்துட்டோம். எங்களோட பேரையும் நாங்க கிளீன் பண்ணிட்டோம்னு அத நெனைக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட் டூ ஹேப்பன். எஸ். ஓகே. லெட் ஹர் ரெட் கார்ட் வாங்குனது இருக்கட்டும். அவங்க ரிவோக் பண்ணலினாலுமே பரவால்ல. அப்படியே இருக்கட்டும். ஏன் அதான் அந்த ஆல்ரெடி அந்த ஒரு ஆடியன்ஸ் தான் இதுலயே இருக்கட்டும். என்னது ஆடியன்ஸே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே. சபரிக்கு ஏன்டா நீங்க குடுக்கல? எக்ஸாக்ட்லி, ஏன்டா விக்ரம்க்கு குடுக்கல? எக்ஸாக்ட்லி. ஏன்டா கேள்வி எஃப்ஜேக்கு குடுக்கலன்னு சொல்லி கேட்கப்படட்டும். ஆ அதான் எல்லாருமே வந்துருச்சு. கரெக்ட்டா. சோ அப்ப கேள்வி வந்து பார்வதி கூட கேட்கப்படட்டும். கேள்வி கேட்கப்படட்டும். அதுக்கான நியாயம் மக்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கே இப்ப தெரிய வந்துருச்சு. நீங்க சொன்ன மாரி ஒரு 80% ஆடியன்ஸ் வந்து, ஓகே இந்த சைடு ஃபால்ட் இருக்கு. இந்த சைடும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல. அது நடக்குது. அது நடக்கட்டும். ஸ்லோவா நடக்குது. நடக்கட்டும்ன்றேன் நான் அது. அப்படியே போகட்டும். அதனால இப்ப அங்க போய் அங்க உட்கார்ந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டூ கோ. அவங்க ஒப்பீனியன் இது கேட்கறதா இருந்தா, கண்டிப்பா நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் போகணுன்றதுக்கு. ம்ஹ்ஹ்ம். ஆக்சுவலி மேல வந்து நான் ஒரு ட்வீட்ட வந்து பின் பண்றேன். ஓகே. தோஸ் ஆல் ஹூ வான்ட் டூ சப்போர்ட் விஜய் பார்வதி. விஜய் பாருவோட ஹேஷ்டேக்கோட கீழ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ரிவோக் ரெட் கார்ட் ரியல் வின்னர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வுட் ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் டூ ட்வீட் இட். உங்களோட தனி ட்வீட்டா போடுங்க. லெட் அஸ் மேக் த ஃபினாலே வெரி பிக் ஃபார் பாரு அப்படின்றதையுமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேல நான் பின் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ அதே மாரி சப்போர்ட். நீங்க ம். போல் போடுங்க டாம். அவங்க போணுமா, வேணாமா? இது என்னோட கருத்து. மேபி ம்ஹ்ம். பேச பேச முடியாதவங்க நெறைய பேர் கீழ லிசனர்ஸ்ல இருப்பாங்க. மேபி அவங்களோட கருத்தும் அவங்க அந்த போல்ல பண்ணலாம். ஸோ ம்ஹ்ம். போணுமா, வேணாமான்ற ஒரு போல் கூட போடுங்க. ஓகே. வில் டூ இட். ஸோ இது வந்து பார்வதியோட டெசிஷன் கிடையாதுன்னு அது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்க சப்போர்ட்டர்ஸே வேணான்றது அவங்களுக்கு அது புரிய வரும்ல. ஓகே. இஃப் ஷி இஸ் டைலமோ அவங்க அவங்க போணுமா, வேணாமான்னு ஒரு டைலமோல இருந்தாங்க அப்படின்னா, ம்ஹ்ஹ்ம். ஓகே. ஐ டோன்ட் நோ. பட் ஜஸ்ட் மை சஜஷன். ம்ஹ்ஹ்ம். யாஹ்! லெட்ஸ் சி. தேங்க் யூ பில்வின். அப்ப இதுவரைக்கும் சொன்னதுல ஒருத்தன் கூட போணும்னு சொல்லல. அதானடா? அதேதான்டா. நான் எஸ். என்னன்றேன், குடுத்தறது எல்லாமே குடுத்தாச்சு. 100% எல்லாமே குடுத்தாச்சு. இனி குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. டேய் நீங்களே எடுங்கடா இனிமே கன்டென்ட்ட. கடைசி இந்த ஃபினாலேல கூடமா உங்களால எடுக்க முடியாது? இல்ல எனக்கு இன்னொன்னு கூட தோணுச்சு. ஒருவேளை இந்த எதுக்கு அவ அரோராவ வேணும்? வந்து குடுக்க வச்சு, அதைய உட்கார்ந்து எங்க அம்மா வந்து சைட்ல உட்கார்ந்து கை வேற தட்டணுமா? ஏன்டா டேய்! யார்றா நீங்க? ஸ்டூபிட் ஃபெலோஸ் அப்படி இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே. எஸ் மாஸ்டர் நீங்க பேசிருங்க மாஸ்டர். அவ்வளவுதானே பிலிவன் நீங்க? டாம். எஸ் மாஸ்டர். ஓகே டாம், ஹாப்பி பொங்கல். ஸ்பீக்கர்ஸ்ல ஹாப்பி இருக்கிற எல்லாருமே பொங்கல். அதர் லிஸ்னர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்வதி தான் இந்த ஷோ எடுத்துக்கிட்டா. பார்வதி தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இவ்வளவு எஃபர்ட் கொடுத்தும் அன்னைக்கு அந்த எஃபர்ட் எல்லாமே இன்வாலிடேட் பண்ணிட்டு வெளியே தூக்கி ஒரு ஃபோல்ஸ் அலிகேஷனோட போட்டாங்க. ஓகேவா? ஆனா இந்த என்ன போட்டாங்க ஃபோல்ஸ் அலிகேஷனோட? அவ ஒர்க் பண்றது இல்ல, அவ வந்து பேக் ஸ்டெப் பண்ணிருக்கா, அவ தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒர்க் பண்ணிருக்கா. ஸோ அவ வந்து ஒன் டைம்ல ஒர்க் பண்ணது தான் இவங்க வச்ச அலிகேஷன். பட் ஆனா வந்து சொன்னதுமே ஒர்க் பண்றதுக்கு அவ ஒன்றும் ஸ்லேவ் கிடையாது. அதான் எண்ட் ஆஃப் த டே எப்படியாவது ஒர்க்க பண்ணுறா. ஸோ அது வந்து வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் எலிகேஷன், ஃபேக் எலிகேஷன். அதுக்கப்புறம் பேக் ஸ்டெப் பண்ணினா கமுருதீன் தான் போயிட்டு பார்வதியை பத்தி பின்னாடி பேசின்னு இருக்காரு. அமித் கிட்ட பார்வதி டேஞ்சர் அப்படி இப்படின்னு நிறைய பேர்கிட்ட கமுருதீன் தான் பேசியிருக்காரு. ஆனா ஹோஸ்ட் வந்து அது சரியா பார்க்க, ஒரு லைவ் எபிசோட் ஒண்ணுமே பார்க்காம வந்து பார்வதி மேலதான் ஹேட்ரட்ட வந்து பரப்பிட்டு போனாரு. ஸோ அது செகண்ட் அலிகேஷன்.
சோ இத மாதிரி நிறைய அலிகேஷன் வச்சுதான் அன்னைக்கு டாஸ்க்ல கூட அவ தள்ளி தான் விட்டா. தள்ளி விட்டுட்டு அவ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பா. முன்னாடி டாஸ்க்ல என்ன பண்ணாரு, தள்ளி விட்டாருங்க. அப்ப அது நீங்க முன்னாடி டாஸ்க்ல பண்ணது கரெக்ட்னா நான் தள்ளி விட்டதும் கரெக்ட். சோ அது அவ சொல்லியிருப்பா மெடிக்கல் எமர்ஜென்சின்னு. மெடிக்கல் எமர்ஜென்சினா அது வந்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அது ஒரு டிராமான்னு எல்லாத்துக்கும் தெரியுது ஆக்சுவலி. சோ உள்ள வர கண்டெஸ்டன்ட் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அப்ப பார்வதி மேல வச்ச ரெட் கார்டு அலிகேஷனுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்ல. ஓகே, அந்த கேம் வந்து அப்படி தள்ளி விட்டு தான் விளையாடணும்னா தள்ளி விட்டு விளையாடுறது ஸ்ட்ராட்டஜி. மத்த லாங்குவேஜ் எல்லாம் தள்ளி விட்டு அப்படி இப்படித்தான் விளையாடி இருக்காங்க. சோ அத கேம வந்து ஒரு விதமா விளையாடுறது அந்த ஸ்ட்ராட்டஜி. அப்படி ஏதாவது அது தப்புனா அது ஏதாவது இவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ணி தானே எடுக்கிறாங்க. அப்ப இந்த கண்டெஸ்டன்ட் இதுக்கு எலிஜிபிள் இல்லை இந்த ஷோக்கு. சோ இந்த கேமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு இருக்கணும். சோ ஓவராலா பார்த்தா இந்த எல்லா வச்ச அலிகேஷனும் தப்பாதான் இருக்குது பார்வதி மேல. சோ பார்வதி வந்து பினாலைக்கு வருதுன்னா பார்வதி மேல வச்சு இந்த அலிகேஷன் எல்லாம் கிளியர் பண்ணணும். இன்னொன்னு பார்வதிக்கு வந்து ப்ராப்பரா க்ளோஷர் கொடுக்கணும், ஒரு மாசான ஏவி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பார்வதி வந்தா பார்வதியை கலாய்க்க கூடாது. பார்வதிக்கு எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்களோ இப்ப நீங்க எப்படி கனியை ட்ரீட் பண்றீங்க, சோ அத மாதிரி ட்ரீட் பண்ணணும். சேனல் வந்து எப்படி அரோராக்கு ஒண்ணுமே பண்ணாது 50 நாள் வந்து சும்மா இருந்து அரோராக்கு எப்படி முட்டு கொடுக்குறாரோ விஜேஸ், அத மாதிரி ஒரு முட்டு கொடுங்க. ஒரு நாளைக்கு கொடுத்தா நீங்க குறைஞ்சி போக போறது இல்ல. உங்களுக்கு ஒன்னும் உங்க உடம்புலயோ ஒன்னும் பீஸ் ஒண்ணு போக போறது இல்ல. சோ எவ்வளவு ஒண்ணுமே பண்ணாத அரோராக்கு விக்ரம்க்கு ஒரு கொஸ்டினும் கேட்காம ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணி பண்ணிட்டு தானே கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரு நாளைக்கு அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்து மாஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து கரெக்டா பண்றீங்கன்னா பார்வதி போறதுல ஒரு தப்பும் இல்ல. பிகாஸ் அவக்கு வந்து கண்ட்ராக்ட் படி சேலரி ஒழுங்கா கொடுக்குறீங்கன்னா எல்லாம் கொடுக்குறீங்கன்னா அவள் போறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா இது ஒன்றும் பண்ணாம அந்த ரெட் கார்டையும் ரிவோக் பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் பார்வதியை கூப்பிட்டுட்டு பார்வதி வந்து கொஞ்சம் ஜூம் வைக்கிறதும் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதுக்கப்புறம் அதை மீமா மாத்துறதுக்கும் இதை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா சேனல் பார்வதி போக கூடாதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு க்ளோஷர் கொடுத்து இதெல்லாம் டிமாண்டும் பண்றதுன்னா பார்வதி போறதுல எந்த இதுவும் இல்ல. பார்வதி ஆஸ் அ குயினா அவ உள்ள போகணும். அப்படித்தான் ஆஸ் அ ஃபேனா, டை ஹார்ட் ஃபேனா என்னோட ஒப்பீனியன். எஸ், குட் டாம், குட் மாஸ்டர் சேம். சொல்லுங்க விலுவல். எனக்கு இதுல ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ அந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு விஜய் டெலிவிஷன் கிட்ட நம்ம இவ்வளவு டிமாண்ட் வச்சு உள்ள போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது போக முடியும் போக Will it முடியல really happen? செகண்டரி. நோ 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 போக முடியும் போக முடியல செகண்டரி. நான் ஆஸ் அ ஒப்பீனியனாவே இப்ப நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறாங்க. நிறைய வீடியோஸ் வந்து ஆப்வியஸ்லி இப்போ நான் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன், அதை பாரு ஷேர் எல்லாம் பண்ணிருக்காங்க, டிகே போட்டிருக்காரு ஷேர் பண்ணிருக்காங்க, தினா போட்டு எல்லாரும் போட்டதையுமே அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இட் ரீச் இல்ல பை எனி சான்ஸ். இஃப் திஸ் இஸ் ரீச்சிங் ஹர், திஸ் வில் பி யூஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. மேபி நமக்கு தெரியாது இல்ல, கூப்பிட்டாங்களா நமக்கு தெரியாது, கூப்பிடலையான்னு நமக்கு தெரியாது, அவங்க போறாங்களான்னு தெரியாது, போலையான்னு தெரியாது, சேலரி கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க எல்லா எபிசோட்ஸும் பாத்துருக்காங்களா பாக்கலையா, ஷீ டோன்ட் நோ எனிதிங். பட் ஆஸ் அ சப்போர்ட்டரா நாம இத்தனை நாள் ஷோ பார்த்திருக்கோம். எல்லா ஒப்பீனியன்ஸுமே நமக்கு இருக்கு, ஒரு கண்டஸ்டன்ட் மேலயும் நமக்கு ஒப்பீனியன் இருக்கு. மேபி பிளைண்டா ஒரு டெசிஷன் யாராவது எடுத்துட்டாங்கன்னா அதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் திஸ் டாபிக் அண்ட் டாக், அவ்வளவுதான். பட் இதை கேட்பாங்களான்னா அதான் இதுவே இதா இருக்கே. இவ்ளோ பண்ண மாட்டாங்க, டெஃபினட்டா சேனல் பண்ண மாட்டாங்க. பட் அந்த அதர் ஹேண்ட் நம்ம ரிவோக் ரெட் கார்டுன்னு போட்டது சேனல்ல ரீச் ஆயிருக்கே, எவிக் விஜேஎஸ்ன்னு சொன்னது சேனல் ரீச் ஆயிருக்கே. அதுல வந்து அவர் எவ்வளவு குழம்பி போய் போன வீக்கெண்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோமே. அப்படி இருக்கும் பொழுது வாட் இஃப் இது வந்து சேனலுக்கு ரீச் ஆச்சுன்னா பை எனி சான்ஸ்? லாஸ்ட் டைம் எவிக் விஜேஎஸ் ரீச் ஆனதுமே எந்த மாதிரி ஒரு அவுட்கம் கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்க? இஸ் இட் இன் நோ, பாசிட்டிவ் வே? he got exposed. அவர் என்னவா வேணா பண்ணிருக்கலாம். அப்ப அவர் பார்வதி எக்ஸ்போஸ் பண்றதா வெயிட் பார்வதியே அவர் எக்ஸ்போஸ் பண்றதா கூட நினைச்சிருக்கலாம். பட் என்ன நடந்துச்சு, அவரதான் ஆடியன்ஸ் காரி துப்புனாங்க, ஜெனரல் ஆடியன்ஸ் காரி துப்புனாங்க. எல்லா யூடியூபர்ஸும் இப்ப விஜேஎஸ் வந்து எப்பா உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குதாப்பான்ல பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேர் அவருக்கு எடுத்திருக்காரு. டு கவர் அப் பண்ண போய் ட்ரை பண்ணி அவருடைய பேர் அவர் போன வீக்கெண்ட் எபிசோட்ல கெடுத்திருக்காரு கேவலமா. அதுவே போதும்னு நான் சொல்றேன். எனிதிங் கேன் ஹேப்பன். பிலீவ் இன் இன்னொன்னு தான் அவருக்கு புஷ்பா புருஷன் சொல்றது கூட ரீச் ஆயிருக்குது ஆடியன்ஸ் அரோராக்கு சப்போர்ட் பண்ணி. யா
அதுக்கு வந்து தலைவர் வந்து ஓகே. சிரிச்சாப்லயா. புஷ்பா புருஷன் மேட்ருக்கு வந்து சிரிச்சாராம். அங்க சிரிச்சுட்டு ஸ்டேஜ்ல வந்து கதறியிருக்காப்ல. ஓகே. ஓகே, அடுத்த ஸ்பீக்கருக்கு போவோம். ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க. லெட் தெம் டாக். அண்ட் கீழ யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஹூஎவர் வான்ட் டு சப்போர்ட் பார்வதி ஆர் சப்போர்ட்டிங் பார்வதி, ஐ வுட் லைக் டு கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் எவ்ரிஒன். எல்லாரும் பேசி முடிச்சதுமே நீங்களும் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ். அண்ட் தேங்க் யூ சோ மச். திரும்பவும் வந்து ரிவோக் ரெட் கார்டு வந்து ட்ரெண்ட் ஆகுது. அண்ட் தி ரியல் டைட்டில் வின்னரும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எஸ் திருத்தி, சொல்லுங்க திருத்தி. Hi Tom, everybody happy Pongal. ஹாய். So Nanu Vande, I'm just following what everybody else said. A big no for Parvati to go back. Enna vena panatum, because 3 months irundha oru show la they couldn't give her justice for every incident. இந்த கடைசி ஒரு எபிசோட்ல 10 மினிட்ஸ்ல இவனுங்க என்ன பண்ணி கிழிச்சிட போறாங்க? Sorry, this is how I'm going to speak. Don't expect me to give any respect to anybody. Also, அவங்க பேர் பார்வதிஸ் நேம் இஸ் டேமேஜ். இதுக்கு மேல ஒன்றும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணி அதை ஒன்றும் இது பண்ண முடியாது. த பிக்கெஸ்ட் டேமேஜ் தே ஹவ் டன் இஸ் டன். ஓகே, ஸோ யூ கான்ட் டூ எனிதிங் அண்ட் திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் அ கிமிக் டு மேக் ஹர் கம். அண்ட் அவங்களோட டிஆர்பி தான் எண்ட் ஆஃப் த டே. தே ஆர் கார்பரேட்ஸ். தே டோன்ட் கேர் ஃபார் தெம். ஷீ இஸ் ஜஸ்ட் அ நம்பர். தட்ஸ் இட். அண்ட் நான் அதான் சொல்லுவேன், as an audience I feel scammed by this channel and the maker who loves Bigg Boss show. So I will never watch Tamil Bigg Boss hereafter. I'm done with this. So I'll only be watching other channel Bigg Boss because they do it better. So this contestant has been tarnished, damaged completely, character assassinated. And anga poi thiripiyum ninna ivanga, and haters, you think Parvati, even if she does some charity or even donates her heart, no, the Parvati haters are going to say she did it for drama, for footage. That's how these people are. Anything good she does. So even whatever little good name that she's getting now, let it stay there. ஏன்னா அங்க போனா அது இன்னும் கம்மி தான் ஆகும், ஜாஸ்தியாக போறதே இல்லை. Completely. I don't trust this channel. I don't trust the editors. I don't trust the host. Nobody. None of them. Even the audience. எப்பவுமே இந்த சொசைட்டில நான் பார்த்த வரைக்கும் தமிழ் பிபி ஆடியன்ஸ்ல men get the sympathy, women don't, whatever she does. So it's better off she stays at home, enjoy with her parents, her family, her mom. We are there, that's it, as supporters. A big no. Whatever they do, they can even fall on her feet, but she should not go back. That's it. Thank you. Thank you so much, Shruti. எஸ் சுபாஷினி. எஸ் ஹாய். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்விடேஷன் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி வி கார்டியலி இன்வைட் யூ ஃபார் த கிராண்ட் ஃபினாலேன்னு அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்களா? என்ன ஃபார்மேட் தெரியல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்வதி வந்து டெஃபினெட்லி ஷீ வுட் ஹவ் ஆஸ்க்ட் வாட் இஸ் த அஜெண்டா, வை யூ கைஸ் காலிங் மீ எல்லாம் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. வாட் இஸ் யுவர் பிளான்ஸ், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ திங்க் ஷீ வில் டிசைட். நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிஷ்னலாக இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஷீ வில் டெஃபினெட்லி கோ. சும்மா அவளை வி ஜஸ்ட் கார்டியலி இன்வைட் யூ அப்படி போட்டால் ஷீ இஸ் நாட் கோயிங் டு கோ. எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தென் ஷீ வில் கோ. அண்ட் ஐ ஆக்சுவலி வாண்ட் ஹர் டு கோ. இஃப் திஸ் எனக்கு இன்னும் ஒரு படி போயிட்டு மேபி ஷீ கேன் பி ஒரு செகண்ட் ரன்னராக கூட வரலாம் கூட. அந்த மாதிரி கூட கையை தூக்காம கூட யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு இவள் அந்த மாதிரி கூட தே கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். பயங்கர டிஆர்பி ஏத்தணும்னா ஓரளவுக்கு தான் தங்கதுரை, ஓரளவுக்கு தான் புரியல எனக்கு. இல்ல எது வேணா, இது ஒரு ஷோ தானே, எது வேணா நடக்கலாம் அவங்க நினைச்சா, மனசு வச்சா சொல்றேன். ஸோ அப்படி ஒரு நப்பாசை இருக்கு. ஸோ she would have talked everything over, இல்ல discussed everything when they invited. இல்ல நீங்க பாசிட்டிவ் சொல்றீங்கல்ல, போயிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி இன்வைட் பண்ணி அங்க போய் வந்து பேரெல்லாம் கிளியர் பண்ணி செகண்ட் ரன்னர் வரைக்கும் நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். வாட் இஃப் அங்க போய் பார்வதி அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க அதெல்லாம் பேசிப்பாங்கல்ல, அதான் சொல்றேன். ஜஸ்ட் லைக் தட் ஷீ வில் நாட் கோ. இல்ல ஷீ வில் கிளியர் எவ்ரிதிங். வாட் இஸ் அஜெண்டான்னு கேட்டுட்டு தானே போவாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு. அப்படியே அவங்க சொல்லிட்டு அவங்க அசிங்கப்படுத்த மாட்டாங்கல்ல.
சரி, அப்படியே அதுதான். கேள்வி கேட்டா என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னென்னலாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு அவங்க போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரெட் கார்டு இது என்னுடைய எதா இது பண்ணுவீங்களா? இந்த க்ளோஷர் குடுப்பீங்களா? இத ரிவோக் பண்ணிட்டு எனக்கு அது இல்லன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கேட்டுக்கலாம். ம். அவங்க சரி, ரிவோக் அதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். ஒத்துக்கிட்டாங்கன்னா ரெட் கார்டு ரிவோக் பண்ண மாட்டோம். சும்மா தான் வாங்க அப்படி அப்ப சொன்னா? டெஃபினட்டா ஷி ஷுட் நாட் கோ. டெஃபினட்டா. ஓகே, ஃபைன். ம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. எஸ் டாம் விகே. டாம் தெரியும் பரத் தெரியும் 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 2 டைம் வந்து கையை தூக்கி தூக்கி காட்டும் போதே தெரியும். 2 பாயிண்ட் தானே? ஆமா ஆமா சொல்லுங்க. ஓகே. நான் கார்பரேட்ல ஒர்க் பண்றேன். இப்ப நான் ஒரு இடத்துல பேப்பர் போட்டேன்னா நல்ல ஆஃபர் கிடைச்சிருச்சுன்னா திருப்பி ரிவோக் பண்ண சொன்னா கண்டிப்பா நான் ரிவோக்கே பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, அது பேட் டிசிஷன், அது பேட் மூவ் தான் நான் சொல்லுவேன். நான் ஈவன் எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாம இருந்த போதே இது மாதிரி நடக்கும்போது இவ்வளவு கெட்ட பேர் பண்ணிட்டு அதேல போய் இதுல அந்த சாக்கடையில போய் விழ வேண்டாம் நான் சொல்லுவேன். நான் அதை விட இல்லாம இது எதுக்காக இது பண்றாங்கன்னா இப்ப வந்து விஜய் பார்வதி வச்சே அவனுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு திருப்பியும் அவங்களே வச்சு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு டாக்டிக்ஸா வேலை பாக்குறானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதாவது விஜய் பார்வதி ஏதாவது சூ பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு பயந்துட்டான்லாம் என்னன்னு தெரியல. சரி அதுக்கு பாவ விமோசனை செய்யலாம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல அவர் பேரை வந்து கிளியர் பண்றதுக்கு. சரி நம்ம பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, ஸோ இதை வச்சியாவது ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்டிப்பா 100 days வந்து முக்காவாசி கிட்ட கேட்டதுக்கு பார்த்தவங்க எல்லாம் பார்வதியை பிடிக்காதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா நம்ம லைவ் பாக்குறோம், நம்மளுக்கு எபிசோட் என்ன நடக்குதுன்னு தெரியுது. பட் ஆனா லைவ்ல எல்லாமே அவங்க போர்ட்ரே பண்ணது பார்வதி விண்டியை தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப லாஸ்ட் 1 டேல மட்டும் அவங்க அப்படியே ஹீரோயிக்கா காட்டுவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அவங்க போகாம இருக்கிறது நல்லது. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. மேபி அவங்க ரெட் கார்டு ரிவோக் பண்ணிட்டு அது மட்டும் நல்லா ஏபிஐ போட்டுட்டு மேபி பிபி அல்டிமேட் இன் ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா அதுக்கு வேணா யூஸ் ஆகும். அது மட்டும் ஒரு பாசிட்டிவ். ஸோ அது மட்டும் தான் டாம். தேங்க்ஸ். ஓகே டாம் நான் பேசலாமா? யோ உனக்கு முன்னாடி 5 பேர் நிக்கிறாங்க. நீ என்னையா குடுகுடுன்னு ஊடால வந்துட்டு பேசலாமான்னு கேக்குற? அடி இடி மாதிரி விழும். வெயிட், ஐ திங்க் நெக்ஸ்ட் அனுராதா பேசுங்க. கௌதம் பேசுங்க. அதுக்கு மாதவி, சந்தியா. ஓகே. ஸோ நான் இப்ப நெறைய பேர் வச்ச ஒப்பீனியன்ஸ் கேட்டேன். எனக்கு வந்து 2, 3 விஷயம் தோணுச்சு. அஃப்கோர்ஸ் இஃப் மை ஒப்பீனியன் இஸ் டிஃபரெண்ட் ஹியர். தெரியல எனக்கு. ஸோ ஒண்ணு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க வந்து சென்ட் பண்ணும்போது, இப்ப திருப்பி கூப்பிட்டு இஃப் தே ஆர் கோயிங் டூ ரிவோக் தட் ரெட் கார்ட், இஃப் தே ஆர் கோயிங் டு கிவ் ஹர் அ ப்ராப்பர் க்ளோஷர், அ ப்ராப்பர் ஏவி அண்ட் தென் விஜேஎஸும் வந்துட்டு if he's going to regret the decision of giving them the red card, I think it would be good for her to go. Of course, in the self-respect அதெல்லாம் நம்ம சொல்றோம், but from her point of view also it will be like a good closure, so that இதை முடிச்சிட்டு then she can just focus on the other things அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் சி இப்போ பீப்புள் லைக் சாண்ட்ராலாம் உள்ள இருக்காங்க, அவங்கெல்லாம் ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. சி மத்தவங்க வெளியில போகாதவங்க மனசுலலாம் என்ன இருக்கு, இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படிதான் இன்னும் போயிட்டு இருக்கு. அதுக்காகவாவது ஒரு செம்மையா ஒரு அறை கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுட்டு டு see them on the stage. And then இப்ப ஆல்ரெடி லாட் ஆஃப் பீப்புள் who have gone back outside and come back have started favoring Paru and Kapradhan. இது வந்து on the day of the finale I feel like this would be a better thing. இவங்களை திருப்ப கூப்பிட்டு அவங்கெல்லாம் இவங்களை பார்த்து the realization that they would have of what they have done கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. Again, at the end of the day, it's going இல்ல to be her நீங்க decision. அந்த 5 பேர் இல்ல நீங்க அந்த 5 பேர் சொல்றீங்க. உங்களோட ஒப்பீனியன், ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அந்த 5 பேருக்கு ஒரு செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்டா ரெட் கார்டு கொடுத்தாங்க, பார்த்தாலடா என்ன திரும்ப கூப்பிடுறாங்கடா அப்படின்றத மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க. பட் அதை தாண்டி ஒரு நெகட்டிவிட்டி நடக்குமே, புரியுதா? இட்ஸ் இல்ல நாட் அது தட் ஷி எனக்கு கோனா புரியுது. ஸ்டாண்ட் தேர். கரெக்ட். சி பட் அகைன் அந்த நெகட்டிவிட்டி நீங்க சொல்றது